Right. கடைசியான பிள்ளைகள் கடைசி லைன் மை வில்லேஜ் இஸ் an ஐடியல் வில்லேஜ். எங்களோட வில்லேஜ் வந்து ஒரு ஐடியல் வில்லேஜா இருக்குதாம். ஐடியல் வில்லேஜ்னு சொன்னா கொஞ்சம் தெரியக்கூடிய மாதிரியானது. ரைட், ஓகேயா? அப்ப இந்த வில்லேஜ வச்சுக்கொண்டு உங்களோட வில்லேஜ பற்றி நீங்க எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? இதுல இருந்த ஏதாவது உங்களுக்கு விளங்காத பகுதி இருக்குதா பிள்ளைகள்? வேர்ட்ஸ் எதுவும் விளங்காம இருந்தா Miss secondary schools என்ன? செகண்டரி ஸ்கூல்னு சொன்னா கிரேட் 6 to ஏ லெவல் வரைக்கும் இருக்கிற ஸ்கூலை நாங்க செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவோம். பிரைமரி ஸ்கூல்னு சொன்னா கிரேட் 1 to கிரேட் 5 வரைக்கும் இருக்கிறது பிரைமரி ஸ்கூல். இப்போ உங்களோட வில்லேஜ்ல வந்து காலேஜ் எதுவும் இருக்குமான்னு சொன்னா அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். In my village we have a college also. That name is உங்களோட நேமையும் போடலாம். It's called and சொல்லிட்டு உங்களோட காலேஜோட நேமையும் போடலாம். ஓகேயா? சரியா பிள்ளைகள்? இதுல இருக்கிறது விளங்குதா? உங்களுக்கு ஏதாவது விளங்காத வேர்ட்ஸ் இருந்தா கேளுங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு இதுல வந்து ஒரு Teacher, excuse me teacher. வேர்ட்ஸ் எடுக்கலாம். Excuse me teacher. எஸ். Last அந்த இதுல my village is an ideal village. Ideal என்ன miss? ஐடியல். ஐடியல்னு சொன்னா ஒரு சிறந்த, இல்லாட்டி ஒரு எடுத்துக்காட்டான, இல்லாட்டி கொஞ்சம் தெரியக்கூடிய மாதிரியான வில்லேஜ். ஐடியல் வில்லேஜ் சொன்னா ஒரு சிறந்த வில்லேஜ், நல்ல வில்லேஜ். Oh, thank you teacher. ஓகே. ரைட் பிள்ளைகள், இதை எழுதி கொள்ளுங்க. இதுல ஒரு 100 வேர்ட்ஸ் கிட்ட நாங்க எடுக்கலாம். சரியா? 100 வேர்ட்ஸ். ரைட், எழுதி கொள்ளுங்க. டீச்சர். எஸ் யஷன். டீச்சர், நான் இப்பதான் டீச்சர் நெக்ஸ்ட் கிளாஸ் போயிட்டு இங்க வந்து கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். எனக்கு ரெக்கார்டிங் கொஞ்சம் போட்டுமா? ரைட், ஓகே. ஓகே டீச்சர், தேங்க். மை வில்லேஜ் ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதானே பிள்ளைகள் உங்களுக்கு? Yes teacher.
பிள்ளைகள் எழுதி முடிஞ்சா ஒரு thumbs up போடுங்க. Excuse me, teacher. Excuse me, teacher. Yes, Abhisha. தேயிலை தொழிலாளர்கள், தேயிலை செய்வ தொழிலாளர்கள்னா என்ன இங்கிலீஷ் டீச்சர்? விளங்கலம்மா? தேயிலை தோட்டம் செய்யற தொழிலாளர்களுக்கு என்ன இங்கிலீஷ்? தேயிலை தோட்டக்காரரா? மிஸ் உங்களோட மைக் ஆஃப் ஆயிட்டு. அவங்கள நாங்க சொல்லலாம் tea plantation producers, tea plantation producer. Thank you, teacher. இல்லாட்டிக்கு அபிஷா இப்படி சொல்லலாம் tea estate workers, estate workers, estate workers சொன்னா அந்த வேலையாட்களை சொல்றது. ப்ரொடியூசர்ஸ் சொன்னா அத உற்பத்தி செய்யற அந்த என்ன சொல்றது, வேலை கொடுக்குறாக்களை சொல்றது ப்ரொடியூசர்ஸ். நீங்க வேலை செய்யறாக்களை கேட்டீங்க. ஓ, தொழிலாளர்களை தான் கேட்டீங்க. தொழிலாளர். அப்ப நீங்க எழுதலாம் tea estate workers. Workers. Oh, estate தெரியுமா? ESTATE, estate workers. Okay, thank you, teacher.
பிள்ளைகள் எழுதி முடிச்சா சொல்லுங்க. ஒரு ஆள் தான் எழுதி இருக்கிறீங்க போல. ஷானிஷன் மட்டும்தான் எழுதி இருக்கிறார் போல. மற்றவங்க எழுதி முடிச்சா ஹேண்ட் ரைஸ் போடுங்க போல. இல்லாட்டி மிஸ்ஸுக்கு தெரியாது. ரைட் ஓகே பிள்ளை. அடுத்தது பாப்போமா. இன்னொன்று இருக்குது. அடுத்தது பாப்போம். எழுதிட்டீங்க தானே? ரைட். இதுவும் சிம்பிள் தான் பிள்ளைகள். ஒரு 10 வசனத்துக்கு ஏற்ற மாதிரியானது. ரைட். முதலாவது the name of my village is Manpur. அது வந்து அவங்களோட நேம் Manpur. It is a small village. அது ஒரு சின்ன village. It is 50 kilometers away from Kolkata. கொல்கத்தாவில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தானே இவங்களோட village Manpur. About 1,000 people live in my village. 1,000 ஆயிரம் people வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிறாங்களாம். They are not rich but very kind heart. அவங்க வந்து ரிச்சா இல்ல பட் அவங்க ஹார்ட் வந்து எப்பவுமே கைண்ட் ஆனதான். Most of the people in my village are farmers. அவங்களும் farmers கூடுதலா. அடுத்தது my villagers live a happy and peaceful life. எப்பவுமே ஒரு peaceful life நாங்க பார்க்கலாம். என்ன பிள்ளைகள் என்னத்துல வில்லேஜ்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். அதுதான் இதுல சொல்லியிருக்கேன். My village has a primary school and a post office. அவங்களோட வில்லேஜ்ல ஒரு ஸ்கூலும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குதான். The village is very neat and clean. நல்ல கிளீனா இருக்கு மாமா அவங்களோட வில்லேஜ். I love my village very much. Right? சிம்பிள் தானே பிள்ளைகள். ஸோ இதையும் ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வில்லேஜோட ஒப்பிட்டு உங்களோட வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. ஓகேயா? ஓகேயா இருக்கிறீங்களா மிஸ்ஸோட? ஓகே டீச்சர். ஓகே வெரி குட். எழுதிக்கொள்ளுங்க.
சரியா பிள்ளைகள் எழுதி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நாங்க இன்றைக்கு இதோட கிளாஸ் க்ளோஸ் பண்ணி கொள்ளுவோம், ஃபினிஷ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் வந்து இன்னொன்னு பார்ப்போம். இன்னொன்னு எது சொன்னா the person who more I like அதெல்லாம் the person who likes more மிஸ் அது 6ல தந்தீங்க. எழுதினாங்களா? அது 6ல தந்தீங்க. grade 6ல தந்தேன். Grade ரைட் ஓகே. எழுதினாங்க மிஸ் ஆனா கிரேட் 6ல தந்தீங்க. ரைட் ஓகே. இப்ப நாங்க வார கிளாஸ் வந்து மை ஃபேவரட் புக்கை பற்றி எழுதுவோம். அடுத்தது ஒரு லெட்டர் வந்து எப்படி எழுதுறேன்னு சொல்லியும் டைம் கிடைச்சா அவங்களுக்கு நான் ஒருக்கா அதையும் ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுறேன். எப்படி லெட்டர், ஹவு டு ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டு யுவர் பிரின்சிபல். எப்படி நாங்க 2 டைப் ஆஃப் லெட்டர்ஸ் டைப் இருக்கு. ஸோ அது ரிலேஷன்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு லெட்டர். அடுத்தது வந்து இன்னொன்று வந்து எங்களுடைய அதிகாரிகளோட சம்பந்தப்பட்ட லெட்டர். ஸோ அது ரெண்டையும் நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே, இது எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதிட்டீங்களா? இருக்கிறீங்களா மிஸ்ஸோட? ரைட், அப்ப எழுதி கொள்ளுங்க. மிஸ் எழுதி முடிச்சவங்க லீவ் ஆகலாமா? எழுதி முடிச்சாக்கள் சொல்லுங்க பிள்ளைகள், நாங்க க்ளோஸ் பண்ணுவோம். எழுதி முடிச்சிட்டீங்களா? ஃபினிஷ் டீச்சர். ரைட் ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் எஸ் thank you. டீச்சர். அடுத்த கிளாஸ் வந்து ஏர்லியா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த கிளாஸ்ல நாங்க எஸ்ஏ ரைட்டிங் கொஞ்சம் பார்ப்போம். அடுத்தது லெட்டர் எப்படி எழுதுறோம்னு சொல்லியும் பார்ப்போம். சரியா? ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் thank you. Good night. Okay, God teacher. bless you. ஓகே டீச்சர். Thank you, teacher. Bye, teacher. God bless you, Thank you, teacher. Good night, teacher.